ஹல்லேலூயா. இந்த 3 நாட்களும் உங்களுடைய அன்பான சிரித்த அந்த முகத்தை பார்க்கும்படியாகவும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் எனக்கு இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்த நம்முடைய கணத்துக்கு மரியாதைக்குரிய ஐயாவுக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சொன்னாங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க, நாங்கள் திருச்சியில் இருக்கிறோம், அப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எங்கே போனாலும் நான் ஜெபம் பண்ணாமல் போகவே மாட்டேன். நான் கேட்குறதெல்லாம் ஒரே ஒன்றுதான், அப்பா உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க கண்ணீர் துடைக்க விடணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். இதே தான் நான் எப்போதுமே கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதும் அதுதான், அவருக்கு பிடிச்சதும் அதுதான். மனதுருக்கமுள்ள கருத்தை நம்ம அதிகமாக நேசிக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த 3 நாட்களும் அருமையாக கணவன் மனைவியுமாக அவங்களுடைய வேலையெல்லாம் அவங்க பிள்ளைகளே விட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ நேரம் பாடி ஆராதனை செய்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கரவாயத்தை நான் செய்வாங்க. அவங்க பாடும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளது எனக்கு வேறு யாரும் மாதிரிலாம் தெரியும். உங்களுக்கு எனக்கு தெரியுதா? தெரியுமா? சரி சரி. எனக்கு இது என் கூட பிறந்தவங்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டே இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களை எல்லாரையும் கர்த்தருக்குள் வாழ்த்தி வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2 நாளும் மலையாள பாட்டை பாடி வச்சுங்க. புரிஞ்சுச்சா? இந்த ஆக்சன் போடுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, பரவாயில்ல. இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பாடலை உங்களுக்கு பாடலாம் செய்திருக்கேன். அது தமிழ் பாட்டு தான். பரவாயில்லையா? உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த பாட்டு தான். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சேர்ந்திருப்பேன். இந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி சரி. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன் என்று சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. எப்படி சொல்வேன் என்று சொல்வேன் நீர் செய்ததை, 1 2 3 என்று எண்ண முடியாதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியும் வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பார், மறந்தே போயிருப்பார். நீங்க
தேடி வந்து தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எப்பயோ மறித்து மண்ணுக்குள்ள போயிருப்போம். நல்ல அமைதியை யோசிச்சுனாங்க. யாரோ ஒருவர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க, யாரோ ஒருவர் நோயினால் மறைந்திருக்கிறாங்க. அவரை காட்டியும் நாம் நல்லவங்க. ஆனால் கர்த்தருடைய இரக்கம், கிருபை, அன்பு நம்ம மேல அளவிற்று இருந்ததுனால அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்கிறோம் என்றால் அது அநாதி தீர்மானத்தின்படி எழுதப்பட்டது. அது இன்றைக்கான எப்பொழுதும் நம்ம பிறகு முன்பே அவர் முன் குறித்து உங்களுக்கு பெயர் வைத்து உங்களை அழைத்து உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஒரு சிறுவர் பூங்காவில் பேசும் பொம்மை ஒன்று இருந்தது. அது அழகாக பேசும். ஹலோ அப்படின்னு ஹலோ அப்படின்னு சொல்லும். கை கொடுத்தோன்னு அது கை கொடுக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். ஆகவே அந்த சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே ஆசைப்பட்டு அந்த பொம்மை எடுத்து பேசுறது, கையை பிடிக்கிறது. அது சின்ன குழந்தைங்க கொஞ்சம் ரொம்பவே துணி இருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கல் இருந்தது. இந்த பேசும் பொம்மை அந்த கல்லை பார்த்துட்டு அசிங்கமா இருக்கு, பார்க்க நல்லாவா இருக்கு, நான் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, என்ன எல்லாருக்கும் பிடிக்குது, எல்லாரையும் வரவேற்கிறாங்க, எல்லாரும் எனக்கு கை கொடுக்குறாங்க. இந்த பூங்காவில் வந்த உடனே பேசுற பொம்மை இருக்காங்கன்னு சொல்லிட்டு என் பக்கத்துல தான் எல்லாரும் வராங்க. இந்த அசிங்கமான நல்ல பொம்மை வந்து யாரும் இது பக்கத்துல வச்சது? இதை பார்க்கவே அசிங்கமா இருக்கு. அந்த கல்லை பார்த்து எப்பவும் அதை சொல்லிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஒரு சிற்பி வந்து அந்த பெரிய அந்த கல்லை பார்த்தார். அதை ஒரு மொழியை எடுத்து வந்து செதுக்க ஆரம்பித்தார். செதுக்கும் போது வலிக்குமா வலிக்காதா? வலிக்கும். நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். யாராவது நம்ம நேசிக்க மாட்டாங்களா? யாராவது நம்மளை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா? நம்ம ஃபேமிலியில நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா? நம்ம பாட்டி தாத்தா, நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை அன்போடு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட என்ன செய்யறோம்? அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து பார்ப்போம். அப்போ கூட என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. கூட படிக்கிறவங்க கூட சில நேரங்களில் வேதனைப்படுத்தி பேசிடுவாங்க. நண்பர்கள் கூட நம்ம வேதனைப்படுத்தி பேசிடுவாங்க. நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி கூட என்ன செஞ்சிருவாங்க? வேதனைப்படுத்திடுவாங்க. எத்தனையோ சகோதரிகள் என் இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறார், எனக்கு என்ன முறை, அங்கே என்ன விட்டுட்டு என் அன்பை விட்டுட்டு அப்படி சொல்லும் போது நம்ம மனசுக்குள்ள கஷ்டப்படுது. அப்போ இதையெல்லாம் நீங்க அவர்களுக்காக செய்வீங்க. ஒருத்தர் கூட ஒரு சின்ன ஒரு பாராட்டு, ஒரு சின்னதா அவங்கள்ட்ட ஒரு சந்தோஷமா பேச மாட்டாங்களா? ஆனா யாருமே என்ன செய்யல, இதை கண்டுக்கவே இல்லை. ஆனா அந்த வலியை தான் அது தாங்கிச்சு. இதுக்கு இருந்தது பெருமை, அதுக்கு இருந்தது சிறுமை. பிறந்ததில் இருந்து சிறுமை 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 சிறுமை. பாடுகள், கஷ்டம். ஸ்கூலுக்கு போனால் கஷ்டம், காலேஜுக்கு போனால் கஷ்டம், வீட்லையும் கஷ்டம், வெளியிலையும் கஷ்டம், ஆலயத்துக்கு போனால் கஷ்டம். அது என்ன கஷ்டம் உங்களுக்கே தெரியும். எப்படி எப்படி கஷ்டத்தெல்லாம் தாண்டி வரணும். அவ்வளோ அடி மேல அடி, அவ்வளோ வலி மேல வலி, தாங்க முடியல. அதைதான் அது சகித்து கொண்டது. ஒரு நாள் இந்த அழகான சிரிக்கிற பொம்மை என்னாச்சு? சோலை முடிஞ்சிருச்சு. இந்த கல்கள் நீ தான் ஒரு அழகான்னு சொன்ன அந்த கல் செதுக்கப்பட்டு அழகான ஒரு சிற்பம் ஆயிட்டு வெளிநாட்டிலிருந்து வந்தா சின்ன பேரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. எப்பா கல்லுங்க
முடியுமான்னு சொல்லி. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட மற்றவர்களால் காயப்படுத்தப்பட்டு வேதனைப்பட்டு இவ்வளவு வயசாயும் இத்தனை காலமாயும் நான் வேதனைக்குள்ளதான் போறேன். என் மேல அன்பு செலுத்த யாரும் இல்லையே, என்னை புரிஞ்சுக்கிட்டு யாரும் இல்லையே நீங்க நினைச்சு வேதனைப்படாதீங்க. நான் சொல்றேன், நீங்க சந்தோஷப்படுங்க. ஹல்லேலூயா. இத்தனை நெருக்கம், இத்தனை பாடுகள், இத்தனை காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னா நீங்க அழகா உருவாகிட்டீங்க. ஹல்லேலூயா. அப்படியே மேல 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 போயிட்டே இருக்கீங்க. உங்க வளர்ச்சியை தடுக்க யாரால முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் சிறுவரம். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி நிறைய பேர் இருக்கிற அலட்சியப்படுது. நீ எனக்கு தேவை கிடையாது, நீங்க எங்களுக்கு வேண்டாம். கடைசி காலங்களில் ஒவ்வொரு தான் வர்றாங்க. உங்களை தேடி வர முடியாது நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரலாம். யோசேப்பை நினைத்து கொள்ளுங்க. அவர் படாத பாடுபட்டார். ஆனால் என்னுடைய ஜனங்களும் என்னுடைய எல்லா ஊழியக்காரர்களும் உன்னுடைய வார்த்தையை மீறி தங்கள் கையையும் காலையும் ஆசிரிக்க முடியாது, கூடாது என்று சொன்னார். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் என்று சொன்னார். அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம அழுதுட்டு இருக்கலாம். ஏன் தெரியுமா? நாம் அழுகிறோம், ஒன்று பணம் வேணும், அல்லது புகழ் இருக்கணும், அல்லது ஏதாவது ஒரு பதவி இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். நம்மகிட்ட இருந்தா இந்த உலகம் உங்களுக்கு தேடி வரும். ஆனால் நம்மகிட்ட யார் இருக்கா? ஆமே. ஹல்லேலூயா. நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க. சர்வ வல்லவர் உங்களோடு கூட இருக்கிறார். சர்வத்தை படைத்தவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காக பரிதவிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்களையும் தேடி வரும்படி வைப்பார். உங்களை ஒதுக்கிட்டு போனவர், வேணாம் என்று நினைத்தவர், உங்களை வச்சு நம்ம என்ன லாபமா அப்படி நினைச்சு அற்பமாக பேசினவர்கள் அத்தனை பேரும் சொல்லும். கர்த்தரை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அப்பா, இன்று எங்களோடு பேசுங்க. இன்றைக்கு எங்களோடு நீங்கள் பேசுங்கப்பா. தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. உங்களுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அப்படியே ஏற்றுக்கொள்ள இருக்கிறதாக இந்த உலக காரியங்கள், கவலைகள் இந்த வார்த்தையை அமிழ்த்து போடாதபடிக்கு அது 1 10 100 பலன் கொடுக்கும்படியாக அதை கேட்க எங்களுக்கு கிருபைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் பார்த்தோம். ஆவான் இச்சித்து கூடாரத்தின் அடியிலே ஒழித்து வைத்திருந்தது நிமித்தமாக சாதாரண ஒரு சிறிய பட்டணத்தை கூட அவர்களால் பிடித்துக் கொள்ள முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் நம்ம பார்த்தோம். நமக்கும் கூட சில ஆசீர்வாதங்கள் தடையாக இருப்பதற்கு காரணம் நாம தான். நம்மளால விட முடியாத பாவங்கள், நம்மளால சில காரியங்களை விட்டு கொடுக்க முடியாம அது பின்னாடியே நம்ம போறோம். அதுதான் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நீ சில வார்த்தைகள் கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் என்ன கொடுக்கும், அதனுடைய அவர் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரு. ஐஸ்வர்யமா நம்ம வாழணும், நிறைய தரித்திரத்தில் இருக்கணும். கர்த்தர் நம்ம ஐஸ்வர்யமா வச்சுக்கணும். நீ கர்த்தரை கேட்டு பாருங்க, கட்டாயமா தருவார். ஆனா அந்த விசுவாசம் இல்லாம இச்சித்து எடுத்து ஒழித்து வச்சுக்கொண்டு எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு இந்த பணம் வேணும், எனக்கு இந்த நகை வேணும். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சில பணம் காசை சேர்த்து கொண்டே வருவாங்க. எதுக்குன்னு கேட்டா திடீர்னு ஆஸ்பத்திரி செலவு வந்துருச்சுன்னா என்ன பண்றது? கட்டாயம் வந்துடும். வருவாங்க. நான் இந்த பசங்க
கூட இருக்கிறவர் அவரு, சுகத்தை கொடுக்கிறவர் அவரு, பலத்தை கொடுக்கிறவர் அவரு, ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அதை விட்டுட்டு இனி எமர்ஜென்சி தோன்றோம், இன்னும் அந்த பாலிசி போட்டோமா, இந்த பாலிசி போட்டோமா, இதை போடு, அதில் போடு, அதை போடு, இதில் போடு, இச்சித்து உள்ள வச்சு அநேகருடைய வாழ்க்கை உண்மையிலே நம்மளால் பரிதாபமா போயிடுச்சு. நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய ஊழியத்துக்காக அதை என்ன செய்யணும், பயன்படுத்து. ஏதாவது ஒன்று என்ன செய்யணும், கர்த்தருக்காக செய்ய வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். இந்த ஒரே ஒரு எச்சரிப்பை தான் கொடுத்திருந்தார். அந்த ஒரு எச்சரிப்பை கூட அந்த மனிதரால ஃபாலோ பண்ண முடியாது. அவன் செய்த ஒரு தவறு எல்லாரையும் பாதிச்சது. அப்படி ஒரு மனிதன் செய்த தவறு எல்லாரையும் பாதிச்சது இது அதான் ஆய்வுகளுக்கு முயற்சி முடியல. ஆகாரம் செய்த தப்பு. அதே போல இன்னொரு நபர் செய்த ஒரு காரியத்துக்காக எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. நீ எப்படி உன்னுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு மாறா நீ இப்படி வரலாம் அப்படின்னு கேட்டாங்க. என்ன யோனா, வெரி குட். கர்த்தருடைய திட்டத்துக்கும் கர்த்தருடைய சித்தத்துக்கும் மாறாக நாம் விலகி போறது என்னதான் காரணம். நம்மையே நம்ம அர்ப்பணிப்போம். எப்போ அர்ப்பணிப்போம்னா அதிகமான வியாதிகள், அதிகமான பாடுகள், அதிகமான உபத்திரவங்கள் வரும்பொழுது நம்மையும் அதிகமாக நம்ம பொறுத்தர முடியும். பேசுவே ஒரு குழந்தையை கொடுத்தா நான் உங்களுக்கே கொடுப்போம், சும்மா இருக்க முடியாங்க. அப்போ நாமளே கட்டத்தில் போயிட்டு ஒரு பொருத்தனை வச்சுருக்கோம். இதை செஞ்சுதான் எனக்கு இது கொடுத்தீங்கன்னா நான் இது கொடுத்துருவேன். கட்டத்தில் நம்ம எதாவது கொடுக்க முடியுமா? ஆனால் அவர்கிட்டயே நம்ம பேர பேசுவோம். அதையும் மீறி தான் கட்ட நம்ம என்ன செய்யறது, ஆசீர்வதிக்கிறோம். எப்பவுமே நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் கவனமானது. தேவனுடைய சமூகத்தில் அதிகமா நம்ம அகப்படக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாயின் வார்த்தைகளுக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். சும்மா அதனாலதான் நீ ஜெபம் பண்ணும்போது ஒரு பிதாவை நோக்கி ஒரு அறையிலே கூட்டிக் கொண்டு இந்த கவனமா ஜெபம் பண்ணணும். நம்ம துணிகரமா சில தீர்மானங்களை சொல்லிட்டு அதை கடைபிடிக்க முடியாமல் கஷ்டப்படும். அப்படி கஷ்டப்படும் பொழுது திரும்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு, கர்த்தருடைய பாதத்தில் என்ன மன்னிச்சிருந்தப்பா, நான் செஞ்ச தப்பு, இனிமே இதே மாதிரி நடக்காது, நான் சொந்த பொறுத்து நீ நிறைவேற்ற முடியல அப்படின்னு. ஆனால் அதுக்காக கர்த்தர் நம்மளை தண்டிக்கிறது கிடையாது. அவர் இறக்கமுள்ள தகப்பன். அவருக்கு தெரியும் நம்ம பிள்ளைகள் இவ்வளோ பலவீனமானவங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆசையில் நம்ம சொல்கிறவங்களும் அவருக்கு தெரியும். ஆனால் அது வேற, இது வேற. இவன் இச்சித்து வச்சு எல்லாவற்றையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஜெயிக்க முடியாத முடிக்க தராங்க. அவங்க சொல்கிறாங்க, சரி நீங்கள் 2000 3000 தானே, நம்மளாம் போய் அவங்கள ஜெயிச்சிடலான்னு போனாங்க. அவங்க 30,000 பேர் வெட்டி போட்டாங்க. திரும்ப தலை நெருக்கி ஓடி வராங்க. அந்த யோசுவாவின் இடத்துல சொல்லும்போது எல்லாருடைய இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போயிடுச்சு. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை ராகவன் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? உங்களை குறித்து எங்கள் இருதயம் தண்ணீரை போல கரைஞ்சு போச்சு, நாங்கள் பயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. நம்ம எதிரி சொன்ன வார்த்தையை இப்போ நாம சொல்றோம். அதுக்கு காரணமே நாம தான். அப்படி நடந்துருச்சு. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தாங்க. கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு யோசுவா பத்தி, நீ ஏன் சமூகத்தில் உள்ளது அர்த்தம் இல்லை, அங்கே பாரு யார் வந்தா என்ன நடந்துச்சுன்னு கேளு. அப்போ கோத்திரமா குடும்பமா பேரா பார்த்ததில்ல மாட்டிக்கிட்டாங்க. அன்பான மகனே என்ன செஞ்ச சொல்லுன்னு சால்வை
ஒரு பொறுப்பாளத்தை எடுத்துட்டு நான் இச்சுட்டு இந்த வெள்ளியும் அதெல்லாம் வச்சிருக்கேன். ஒன்றும் செய்ய முடியல. ஒரு காரியம் யோசுவா செய்தார். எல்லாத்தையும் ஆர்வம் பள்ளத்தாக்கு இழுத்துட்டு வந்தாங்க. எதையாவது விட்டு வச்சாங்களா? எதையாவது விட்டு வச்சாங்களா? யோசுவா 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பாருங்க, எல்லாத்தையும் கூடாரத்தையும் அவங்களுடைய எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. ஒன்று கூட விட்டு கொண்டு வந்து அந்த ஆர்வம் பள்ளத்தாக்கை என்னுடைய அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு வந்து பெரிய நன்மையாக இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. நாம் எதை தெரிந்தெடுத்துக் கொள்கிறோம்? கர்த்தர் நம்மை ஒரு ரோபோட் மாதிரி படைக்கிறது. நம்ம பிள்ளைகளை கூட நம்ம கிள்ளி வச்சிடணும். அம்மா சொன்னா கேட்க மாட்டியோ, போகாதான் சொல்லிட்டு இருக்கேன், அந்த வீட்டுக்கு போகாதான் அடையாளம் இது செய்யாத இதுதான் செய்வியோ அப்படின்னு அடி. சிலர் வெளுத்துறாங்க, சிலர் கிள்ளிடுறாங்க, சிலர் தேவையான வார்த்தையை பேசுறாங்க பிள்ளைங்க. இன்னைக்காவது கருத்தை நம்ம அடிச்சிருக்காரா? இதான் தேவையில்லாத வார்த்தை பேசியிருக்கிறாரா? நம்ம விடும்போதெல்லாம் என் கண்மணின்னு தான் சொல்லுவேன். என் மகன் என்னுடைய ஏன் தெரியுமா? நீ எனக்கு தந்தவர்கள் ஒருவரையும் நான் இழந்து போகாதபடிக்கு அன்னைக்கு இல்லை இன்னைக்கு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளை எனக்கு வேணும். ஒருத்தர் கூட இந்த கொடிய நரகத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, பேரக்கூடாதுங்கிறத நம்முடைய ரத்தத்தின் மூலமாக நிரூபித்து காண்பித்தார். இப்போ அதுதான் அவர் விரும்புகிறார். அதனால ஒரு நாள் நம்ம என்ன செய்யல, அவர் கடிந்து கொண்டதே அன்பானது. எருசலேமுக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு தம்முடைய சீசர்களிடத்தில் சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனம் 31. அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அல்லேலூயா. அப்படி அவர் சொல்லிக் கொண்டு போகும்பொழுது எங்க போராட்டம் வர அதே அதிகாரத்துக்கு எரிகோவுக்கு சமீபமாய் வருகையில் எழுதியிருக்கா, எருசலேமுக்கு போகிற அந்த வழியில் என்ன இருக்கு? எரிகோ இருக்கிறது. எருசலேமுக்கு கர்த்தர் இயேசு எதுக்காக போறாரு? மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, வாரினால் அடிக்கப்பட்டு, துப்பப்பட்டு, பரியாசம் பண்ணப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு மறிக்க நான் போறேன்னு சொல்றேன். அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கிறத அவை சீசர்கள் யாரும் உணரவில்லை என்று அடுத்த வசனங்கள் வாசி பாருங்க. இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. நம்மள நிறைய பேருக்கு உணர்வே இல்லாம இருக்கும். உணர்வே கிடையாது. நமக்காக ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிர் தெளிந்திருக்கிறார், இன்றைக்கு பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். சாதாரணமாக அல்ல. அவரை குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். ஏழாம் தலைமுறை ஏனோ குறித்த எல்லாம் நிறைவேறும் காலம் நெருங்க. ஏழாம் தலைமுறை ஏனோ குறித்த எல்லாம் நிறைவேறும் காலம்
விழுந்து நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். சமுத்திரமே அலைகளே நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள். சர்வ வல்லவர் வந்துவிட்டார். அவருக்கு முன்பாக எங்களால் நிற்க முடியாது. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் கையெழுத்து சொல்ல முடியுமா? இன்றைக்கு இந்த நொடி இயேசு வந்தால் நான் அவரோடு போவேன், அவரோடு போவேன். அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வார். அவ்வளோ பெரிய வாக்கியம் தெரியுமா? அது நம்ம கண் காணல, காது கேட்கல. ஆனா அப்படி அவ்வளவு ஒரு மகிமை. ஒரு பெரிய மேடையில உங்களை கூட்டி ஒரு சால்வையை போட்டு உங்களை கனப்படுத்தினா எப்படி இருக்கும்? அதே போல ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து வருகிறார், அவரோடு கூட நம்ம போறோம். பெரிய சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க அவரோடு கூட இருக்கிறீங்க, நான் பார்க்கிறேன். எப்படி இருக்கும்? இவெல்லாம் எங்க உருப்பட போறான்னு சொன்னோம். ஒரு கயிறு இல்லையான்னு கேட்டோம். இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமா? ஐயா, லாசருடைய விரல் நுண்ணிய தண்ணியில தொட்டு என் நாட்டில் வைக்கீங்களா ஐயா? எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் பாருங்க. அந்த குடும்பம்லாம் நமக்கு வந்துடவே கூடாது, வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த நாளை தெரிந்தெடுத்திருக்கிறார். நிச்சயமாக நாம் முழுவதுமாக நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம். இந்த உலகத்தை குறிச்சு கவலையே படாதீங்க. மிஞ்சி போனா எத்தனை வயசு வரைக்கும்? 80 வயசு வரைக்கும் பாட்டு கொடுத்துவாங்களா? படிச்சுட்டு போட்டு போங்க. ஆமா, பலத்தையும் முடியுதுன்னா 80 வருஷம். அது கூட பலம் இருந்தா, இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால நம்ம நல்லா சாப்பிட்டு 100 வயசு வரைக்கும் இருக்கணும். தானியம் எப்படி விளைந்து தன்னுடைய அம்பராத்தில் சேர்க்கப்படுகிறது போல மனிதர்களும் நாமெல்லாம் குறிப்பிட்ட வயது வரைக்கும் இந்த பூமியில இருக்கணுங்கிறத கர்த்தருடைய திட்டம். பாதி வயதிலே எடுத்துக்கொள்ளாது சொல்லி கேட்டார். அது நம்ம தினமும் சொல்லணும். அப்ப நான் பாதி வயதுல வர்றதுக்கு இல்லை, நான் இருப்பேன், சாட்சியா இருப்பேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் நிறைவேற்றி உங்களுடைய சமூகத்துக்கு வருவேன். அதுதான் நமக்கு நியமிக்கப்பட்டது. சும்மா நெல் விதைச்சிட்டு இடையில யாராவது அறுப்பாங்களா? அது போலதான் நம்மளும். நம்மளை பாதியிலே கர்த்தர் எடுத்துக்கொள்ள மாட்டார். எடுத்தாலும் அது பிரோஜனம் கிடையாது. நம்மளை வச்சு அவருக்கு பிரோஜனம் கிடையாது. நம்மளை பாதியில் எடுத்துட்டா பிரோஜனம் ஒரே ஒரு ஆளு தான். கரெக்டா சொன்னாங்க. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆளு தான். நெச்சிக்கு தான், சத்துருவுக்கு தான். அவங்களுக்கு தான் பிரோஜனம். அதனாலதான் நீ செத்துடு. இதுதான் வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கீங்கன்னா நீ செத்து போயிடு. தற்கொலை பண்ணி சாக வச்சா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்குன்னே பின்னாடியே வந்துகிட்டே இருக்கும். வச்சுக்கிற சிங்கம் கூட எவனை இருந்துக்கலாமோ இது வகை தேடி சுற்றி திருத்திக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம சுற்றி வந்துகிட்டு இருக்கிற அந்த பொல்லாத பிசாசுக்கு நம்ம இறையாயிட கூடாது. கவனமா இருக்கணும். நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. சினிமா தானே, இதுதானே, அதுதானு சொல்லி எதையோ ஒண்ணு நம்ம செஞ்சுட்டு நித்தியத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. மனவாளன் இந்த நேரத்தில் வருவாரு தெரியாதனால அவருக்கு சந்திக்க ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லியிருக்கு. அவன் எரிகோவுக்கு சமீபமாய் வருகிறேன். எரிகோனா என்னன்னு சொன்னேன்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற எதுவுமே என்னதான்? எரிகோ தான். அப்போ அங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியம் நடந்துட்டு இருக்கு. அங்க யார் இருக்கா? வாசிங்க. ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஒரு குருடன் அங்கே இருக்கிறான். எரிகோவுக்கு சமீபமாய் வருகை. எரிகோவுக்குள்ள என்ன செய்யல? போகல. எரிகோ அங்க இருந்து பக்கத்துல வந்துட்டாங்க. வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, ஒரு குருடன் என்ன செய்யறான்? பிச்சை எடுத்துட்டு இருக்கான். நாம் எப்படி இருக்கிறோம்?
நாம எரியோடு பக்கத்தில் இருக்கோமா? எரியோடு பக்கத்தில் யாரும் நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவோ தேவையில்லாத காரியத்தை செய்யவோ நம்ம எழுந்திருக்க கூடாது. அப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம உட்காரவும் கூடாது. உட்கார்ந்தா என்னதான் இருக்கணும்? நம்ம கண்ணு குருடாக்கப்பட்டு போயிடும். நம்ம கண்ணு குருடாக்கப்பட்டு முழுவதுமா பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கேன். வாசிங்க. அவன் துணிந்து கொண்டான். இந்த நாளுக்காக அவன் காத்திருந்தான். எப்படியாவது இயேசு இந்த வழியை வந்துட மாட்டாரா? அவனுடைய ஏக்கம் அதுதான். நசரேயனாகிய இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் அப்படின்னு கூப்பிட்டான். கேள்விப்பட்டான், யாரோ நடக்கிறாங்கப்பா, சத்தம் கேட்குது. அப்போ யாரு? அதுதான் இயேசு. அப்போ இதுதான் அவனுக்கு ஒரு சரியான தருணம். இதை விட்டுட்டு அவனுக்கு இனி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானே தெரியாதுன்னு சொல்லி அவன் முன்னில் அதிகமாக சத்தம் விட்டு கூப்பிட்டான். யாராவது உங்களை, என்ன நீ சும்மா ஜோனிட்டு இருக்க, என்ன நீ பைபிள் வாசிக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ஏசு ஏசு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா அதோட அதிகமாக அவனை சத்தமா கூப்பிடுங்க. முன்னிலும் அதிகமாக சத்தம் விட்டு கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே இயேசு நின்று அவனை தமிழகத்துக்கு அழைத்து பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம ஜெபிக்கும் பொழுது ரொம்ப தெளிவாக ஜெபிக்கணும். வார்த்தை அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். நான் மறுநாள் போட்டுட்டு சும்மா அலப்பறை பண்ணக்கூடாது. அப்படி செய்யறதுனால நமக்கு ஏதோ கிடைச்சிரும்னு நினைக்கிறோம்ல, அது ரொம்ப தப்பு. பயபக்தியோடு மிகுந்த தாழ்மையோடு தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, சில நேரம் நம்ம சொல்ற முடியுமா, நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணவே இல்லை, ஒரு நினைக்கிறேன். ஏன் அப்படி? அவதான் அந்த ஆயக்காரன் சொன்னான். அவன் ஆலயத்திற்குள் வந்து வாரத்துக்கு 3 நாள் உபவாசம் செய்கிறேன். வேற என்ன சொல்றாங்க? காணிக்கை கொடுக்குறேன், தசமம் கொடுக்குறேன், அழகா சொல்லுங்க. அவனை போல இல்லை. எப்படி பார்த்துக்க, நம்ம இருதயம் அப்படிதான் இருக்கு. என்ன தெரியுமா நம்ம சொல்றோம்? ஏன் அப்பா என்ன அநியாயம் பண்றான் தெரியும், எனக்கு தெரிஞ்சு எத்தனை முன்னுரை எடுத்துருக்கான் தெரியுமாவே. நம்மளும் அதே தான் சொல்றோம். சர்ச்சைக்கு வந்தாலும் சர்ச்சை இங்கே தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. நம்ம நினைச்சா இங்க வந்து ஜெபம் பண்றதும் ஜெபம் இல்லை, இங்க நினைக்கிறதும் ஆலயத்துக்குள்ள நினைக்கிறது தான். இருதயம் அப்படிதான் நினைக்கும். அவங்க வாட்ஸ்அப் எத்தனை கொலை பண்ணாங்க எனக்கு தான் தெரியும், எத்தனை வழக்கு எடுத்தான் தெரியுமா, எத்தனை பெண்களை எடுத்தான் தெரியுமா. பா அவதான் நல்லா இருக்கான். துன்பார்க்கிற பிள்ளை போல அறுத்துண்டு போவார். அவன் ஸ்தானத்தை முட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரம்தான் துன்பார்க்க இருக்க மாட்டான். ஸ்தானத்தை உற்று பார்த்தா எங்கேயோ போயிருப்பான். அவன் ஸ்தானத்தை உற்று பார்த்தா எங்கேயோ போயிருப்பான். இதயமே நீ கர்த்தரை நம்பு, என் இதயமே நீ
நான் தான் இருந்தது. ஒரு நாள் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்ன சொல்றாங்க, அவங்க வேற எவ்வளோ நல்லா இருக்காங்க, நீ தானே இப்படி இருக்க அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படி இன்னொரு சகோதரி அதே வார்த்தையை சொல்றாங்க, நான் தான் இப்படி கஷ்டப்படுவேன், அவங்க தான் நல்லா இருக்கேன், அவனா கத்துடைய சமூகத்தில் வந்து அப்படியே உட்கார்ந்து. அப்பவே கர்த்தர் சொல்வாரு, இதையுமே நீ கர்த்தரை நம்பு, என்னை நம்பி நன்மை செய், என்னை நம்பி நன்மை செய், கர்த்தரை நம்பி நன்மை செய். அப்படி கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் போது கர்த்தர் ஒரு நாள் உங்களை கீழே விடவே மாட்டார். அப்படி நீங்க நன்மை செஞ்சு நான் இன்னைக்கு கீழே வந்துட்டு யாரும் சொல்ல முடியுமா? நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு சரித்திரம் இல்லை. நீதிமான்கள் யாரு? நீதிமான்கள் யாரு? யார் நீதிமான்? நான் தான் நீதிமான். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேர் யாருதான்? நீதிமான்கள் தான். அதனால விளையாட சொல்லுவாங்க, பத்தினி யாருன்னு கேட்ட உடனே அவங்க ஒவ்வொருத்தர் வேறையா சொல்லுவீங்க, அவங்க ஒய்ஃப் பத்தினி இல்லையான்னு. அந்த மாதிரி இப்ப நான் நீதிமான் யாரும் கேட்டோடனே அடிச்சு சொல்லணுமா, நான் தான் வாங்கணும், நான் தான் அந்த சொல்றேன் அப்படி சொல்லணும், நான் தான். ஏன் தெரியுமா? சர்ச்சைக்குள்ள சிங்கத்திலேயே வேலை செஞ்சிருக்கீங்க, ஜெயித்து கர்த்தருடைய சமூகம் வந்துட்டீங்க. தாவீது சொல்றாரு, ஒரு முறை கரடி ஒரு முறை சிங்கம்னு. நீங்க ஒவ்வொரு நாளும் சிங்கத்தை ஜெயிச்சுட்டே வரீங்க. ஹல்லேலூயா! ஒவ்வொரு நாளும் ஜெயித்து நீங்க தான் வாங்கிவாங்க. போராட்டம் ஒவ்வொரு நாளும் ஓடி இருக்கு. இந்த இப்ப நான் ஓடிக்கிட்டே வரீங்க. நீங்க ஓடுங்க. என்ன நடக்குது? உங்க வீட்டில் அப்படிதான் பண்ணுது. உங்க குடும்பத்தில் ஒரு பிசாசு இருந்துட்டு உங்களை பயன்படுத்துது. அப்போ நீங்க என்ன நினைச்சிட்டீங்க? சரி, இனி கர்த்தர் தான் பார்த்துக்கணும், நம்ம சொல்றத சொல்லிதான் முடியும்மா, திருத்தம் தெரியாத அவங்க இது பண்ணணும் விட்டாச்சு. ஆனா அதையும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்கு. இனிமே என்ன செய்யக்கூடாது? சிங்கத்தை கூட விட்டுக்க கூடாது. வா பார்ப்போம். அதை தானே நம்ம ரெண்டா கிழிக்கல விடவே கூடாது. சத்துரு உங்க கணவனையும் உங்க பிள்ளைகளையும் உடமைகளையும் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க கூடாது. அப்படிப்பட்டவர்கள் நம்ம வாழணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்போ கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர் சொல்றார், நான் பார்வையிட வேண்டும். அன்பானவர்களே, அவர் நம்மை முழுவதுமாக குணமாக்க ஆசைப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் அதே அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசித்து பாருங்க. முதலாவது எரியோவுக்கு சமீபத்து வந்தாரு. இப்போ என்ன நடக்கு? எரியோவுக்குள்ள வந்தாச்சு. அங்க யாருக்கா? சகி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன். சமீபத்து வரும்பொழுது ஒரு குருடன் இருந்தான். இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ஆயக்காரன் தலைவனும் ஐஸ்வர்யமானவனாய் இருந்தான். அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும். எல்லாரும் அவனை குறிச்சு பேசுறாங்க, ரொம்ப பெருமையா பேசுறாங்க. எப்படியாவது நானும் யோசிச்சிடணும், அவரை பார்த்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அவருடைய ஆசை எந்த அளவுக்கு கொண்டு வந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் எப்படி இருந்தாரு? குள்ளமா இருக்காரு, ஜனம் கூட்டம் நெருக்கிட்டு வருது. இவர் வந்தாலும் ஜனங்கள் விடமாட்டாங்க. ஏன்னா ஜனங்கள்கிட்ட நிறைய அதனால யோசிச்சு பார்த்தாரு. நல்ல ஒரு ஐடியா வந்துச்சு, முன்னாடி ஓடி போகணும். என்னைக்குமே முன்னாடி தான் போகணும், சரியா? பந்திக்கு முன்னு பாருங்க, அந்த முன்னாடி இல்லை, இது படைக்கு முன்னு. வரியா? வா வா.
இன்னைக்கு ரெண்டுல ஒன்று நம்ம போட்டு தான் பார்ப்போமே. இன்னும் என் பிள்ளை தொடர்பு என்ன அதிகாரம் இருக்கு? என்ன என் கணவர் தொடர்பு, என் மனைவி தொடர்பு, என் குடும்பத்தில் உள்ளவங்களை டச் பண்ணி பாரு, தொலைச்சு அப்படி மாறும். பிசாசுக்கு பயப்படக்கூடாது. பயம்தான் வச்சுக்கங்க, அவ்வளவுதான். உலகத்தில் மிகவும் மோசமானது எது? பயம். மிகவும் சிறந்தது எது? விசுவாசம். ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக சொல்லுவீங்க. வேறு வசனங்களும் சரி, நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன் கூட நீங்க சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ ஞானத்தோடு நீங்க இருக்கிறீங்க. அப்படி பிசாசுக்கு என்னைக்கு எதிர்த்து தான் நிற்கணும். எதிர்த்து நிற்கலாம் அவன் போகவே மாட்டாமா. அதான் எதிர்த்து நிற்கணும்னா வீட்டில் போய் சண்டை போட சொல்லலாம். சரியா? மகளை என்ன வீட்டு பண்ணி பாப்பா அப்பட சொல்லிருக்கேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்ல ஆறாவது பிடிக்கிறது இல்லம்மா. பாவம். அதுக்கு தூக்கு போடுறதுன்னா என்னன்னு கூட தெரியாது. நான் தூக்கு பிடிச்சிருக்கான். இந்த அம்மா சும்மா இருக்கவே நான் இன்னைக்கு ஐயா வரட்டும், ஒரு ஆள் வந்தோடனே சொல்றதே பாரு அப்படின்னுச்சு. ஐயோ, இது சொல்லிட்டு இது வாட்டிக்கு வேலைக்கு போயிடுச்சு. இந்த பிள்ளைக்கு ஐயோ அப்பா தான் நல்லா அடிப்பாரு, ஐயோ அப்பா தான் நல்லா அடிப்பாரு பயந்து இருந்துச்சு. ஒன்று செத்து போயிடுவாங்க, இல்லை உங்களுக்கு ஓடி போயிடுவாங்க. இந்த ரெண்டு தான் நடக்கும். அதை விட யாரோட போராடணும்? ஆமாம், இந்த லோகத்தில் எல்லா பொல்லாத அசுத்தாவையும் கிளியோடு நமக்கு போராட்டம் உண்டு. வானமண்டலத்தில் உள்ள பொல்லாதாவையோட நமக்கு போராட்டம் உண்டு. அதான் புரிஞ்சுக்கணும். ஒரு பிள்ளை எடுத்து பேசுதா, ஒரு கணவன் எடுத்து பேசுறாங்களா, ஒரு குடும்பத்தில் ஒரு குழம்பு வருதா, ஒரு நோய் வருதா, உடனே என்ன செய்யக்கூடாது? இன்னொரு குழப்பம் அடையக்கூடாது. நோய் வந்தா உடனே பிசாசுனால தான் வருது. அதை புரிஞ்சுக்கோங்க. ஒன்று பாவத்தினால வரும். நம்ம தெரியாம ஒரு பாவத்தை செஞ்சிருப்போம். அது தெரியாம இல்லை, பிசாசு ஆசையாடி செய்ய வச்சுருவாங்க வைங்களேன். அதுவும் சத்துரு தான். எல்லாமே அதுதான். ஓடிட்டு இருக்கும் போதே அப்படி போடுவோம். இன்னும் சும்மா இருக்க முடியாம அதை பார்த்துட்டு சார் என்ன அழகா இருக்கு, இதை விட்டுட்டு வரவா, சரி இது எடுத்துக்கிறோம், அதையும் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் ஓடுறது, அப்புறம் நோயை விடுறது, அப்புறம் அதுக்கு போடுறது, திருப்பி அதுக்கப்புறம் ஆசை வரும், திரும்ப திருப்பி மாட்டுறது. ஏன் ஓடுறது? எப்படி நம்ம ஓடியாச்சு வந்துடும். ஆனால் இனிமே ஓடுறது கவனமாக ஓடணும். ஏன் தெரியுமா? 3ஆம் உலகப்பு 6ஆம் ஆச்சு. எல்லாரும் இப்போ நம்ம உள்ளங்கையில் பார்த்துட்டு இருக்கோம். 3ஆம் உலகம் கூட அதனால போகணும்னா என்னன்னே தெரியாது. ஏதோ சொல்கிறது இந்த ரேடியோவில் பேசி கேட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ அப்படி இல்லை. நம்ம கையில் வச்சுட்டு நிறைய அழகாக பார்க்கணும். அவங்க உங்களை குட்டி போடுறதும், மக்கள் கத்துறதும், அலறதும் இருக்கு. எங்கே பார்த்தாலும் வேதனை, கண்ணீர், இதெல்லாம் அழிவுக்கு 100 பங்கு அழிந்து போவார்கள் என்று வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அவன் ஏறினது எங்கே? ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்தான். அப்படி இருந்து கொண்டு நினைக்கிறான், அவரை பார்த்தா போதும், அவரை பார்த்தா போதும். நீங்க இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க, சப்பா எனக்கு இது போதும், இந்த அற்புதம் நடந்தா போதும், இந்த அதிசயம் நடந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பார். ஹல்லேலூயா. உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இது எனக்கா எனக்கா என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்துச்சா அப்படின்னு நம்மள அறியாம அதிசயப்பட்டு பூரித்து நிற்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அவர் நின்று அண்ணாந்து பார்த்து என்ன சொல்றாரு? சரியே சீக்கிரமா வாப்பா, நீ சும்மா டைம் அடிக்காத, ஸ்லோவா வராத, லேட் ஆகாத, பயப்படாத, பாட்டுக்கு நீ இறங்கி வந்துடு. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்றைக்கு நாம் எல்லாருமே அவரோடு கூட தான் எங்கே போகிறோம்? வீட்டுக்கு போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்?
என் வீட்டில் தங்குங்கப்பா. இதோ வாசற்படியில் நின்று ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். என்ன போஜனமா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? என்ன போஜனம்ட்டு? நானும் இயேசுவும் சாப்பிடணும். என்னவா இருக்கும்? இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு யோசிச்சிருங்க. அழகா சொன்னார், நானும் இயேசுவும் சாப்பிடணும், அவனும் என்னோட கூட போஜனம். அப்போ அது என்னவா இருக்கும்? இயேசு என்ன சொன்னாரு? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது எனக்கேற்ற போஜனமாய் இருக்கிறது. அப்பாடா வந்துட்டு யோசனம். அப்போ இயேசு பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர், நம்மையும் பிதாவின் சித்தத்தின்படி செய்ய வைக்கிறவர். இந்த ரெண்டு காரியமும் அவர் மரிக்கும் முன்பாக நடக்கிறது. குருடனுக்கு பார்வை கொடுத்துவிட்டு அவனுடைய வாழ்க்கையில ஒளியேற்றி அவனை பின்பற்ற வைத்தார். இயேசுவை பின்பற்றும்படி செய்தார். இங்க என்ன செய்யறாரு? நான் உன் வீட்டில், நானே உன் வீட்டில் வந்து தங்குறேன், நானே உன் கூட இருப்பேன். நீ தண்ணியை கிடக்கும் போது, நீ ஆறுகளை கிடக்கும் போது, நீ வேதனை கொண்டு போது, தண்ணீர் அடிக்கும் போது, எந்த பிரச்சனை யாரும் உன் கூட இருக்கிறா? நம்ம படகுல இருக்கிறாங்க இல்லையா? சீசர்கள் எழுப்புனாங்க, நாங்கள் மாண்டு போகிறது உனக்கு கவலை இல்லையா? அப்ப ஏசு அந்த படகுல இல்லையா? அவர் தானே இருக்கிறாரு. அவர் எங்க நுண்ணிட்டு இருந்தாரு? அடித்தட்டுல. வெரி சூப்பரா இல்லையா? அடித்தட்டுல நுண்ணிட்டு இருக்காரு. தண்ணி முதல்ல எந்த தட்டு வரும்? நான் போய் இயேசுவை கீழே போய் எழுப்புறேன். நான் இருக்கிறேன் மேல, கீழே போய் எழுப்புறேன். நான் என்ன சொல்றேன்? நாங்கள் மாண்டு போறது உனக்கு இப்படிதான் இருக்கு. இப்படிதான் நம்ம ஜபம் இருக்கு. அவருக்கு இப்போ பண்ணுறது கஷ்ட வந்தா, நஞ்சம் வந்தா, மாடி வந்தா, துக்கம் வந்தா அவர் இங்கே இருக்காரு. நீ அவனும் உண்மையை செய்வாரு. அது நான் கூட எங்க இருக்காரு? என்னப்பா எங்கப்பா இருக்கீங்க? நம்ம அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம சீசர்களை சொல்றோம் அவங்க அப்படி எழுப்புறாங்க அப்படின்னு. ஆனா நம்மளும் அதே போலதான் நடந்துட்டு இருக்கோம். அவரை தூரத்தை கேட்டுருக்கோம். எல்லா நேரமும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நான் எழுப்புறாங்களா? அவரு கூட தானே இருக்கிறாரு. ஒரு கவலையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம வீட்டுக்குள்ள அவர் வந்துட்டார். வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பை தான் கர்த்தர் நம்மகிட்ட இன்னைக்கு எதிர்பார்க்கிறேன். நான் செய்தது என்ன? நான் செய்த தவறு என்ன? கண்ணை மூடி பார்த்தா நம்ம தப்பு நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா? உலகத்திலே பெரிய கோட் எது? நம்ம மனசாட்சி தான். அந்த கோட்டு தாண்டி எங்கேயும் போக முடியாது. ஒருவேளை நிறைய கோர்ட்டுல போய் வந்துட்டு தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ சர்வசாதாரணமாக போச்சு. அந்த நாட்களில் போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படிப்பாங்க. இப்போ கோர்ட்டுக்கு போகிறது, அப்புறம் ஜெயிலுக்கு போகிறது எல்லாமே சர்வசாதாரணமாக போச்சு. அப்போ இந்த இருதயமாகிய கோர்ட்டில் அங்கே வாதிக்கிறது அது குடுத்து நம்மளை போட்டு இது வரை ஏழாவது பண்ணிக்கலாம். அதே நீ உனக்கு வந்து நம்ம பேசுவோம், நம்ம இருதயத்திட்ட உனக்கு என்ன தெரியுது? எனக்கு போர் அடிக்குதுங்கன்னா கொஞ்ச நேரம் பார்க்கத்தான் போன வைப்பிருக்கீங்க. நான் அவனுக்கு பிடிக்காது, எனக்கு தெரியுது, என்ன பண்றது? எனக்கு மைண்டில் அது இன்னும் ஓடுது, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காண்டா. நம்ம நினைக்கிறோம் ரிலாக்ஸ் கடைசியில் அதுதான் நம்ம என்ன செஞ்சிடும், ஒரே கூட போட்டுரும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. திருப்பி அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சொல்றாரு, நான் யாரிடத்திலையாவது அநியாயமா
வாங்கியிருந்தா 4 மடங்கு நான் என்ன செய்யறது திரும்ப கொடுத்துறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரசிக்கணும். அவர் வீட்டுக்குள்ள போகவே இல்லை. இப்போ வீட்டுக்கு என்ன சொல்றாங்க? அந்த இருதயத்தை தான் சொல்றாங்க. நான் வீட்டு தங்கி இருதயத்தை தான் என்று சொன்னார். அன்பானவர்களே, லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனம் 30 வயசு எல்லாம் எடுத்துக்கொண்டு இதுதான் நம்முடைய முக்கியமான செய்தி. முடிக்க போற நேரம். ஒரு மனுஷன் எங்கிருந்து எங்க போனா? கரெக்டா சொன்னீங்க. எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போறான். எருசலேம் என்னது? எருசலேம் என்னது? எருசலேம் அப்பத்தின் வீடு. அப்பா வீட்டில் இருந்து அப்பாவோட வாழாம அவர் என்ன சொல்றாரு? இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நான் உங்களோட தங்கவே வாங்கி கூட்டு போறாரு. நாம எங்கதான் இருக்கணும்? அவர் கூட தான் இருக்கணும். அவரை நம்ம படங்களை தான் வச்சிருக்கணும். அவரை நம்ம வீட்டுக்குள்ள தான் வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு எருசலேம்ல இருந்து எங்க போறோம்? எரிகோவுக்கு போறோம். போலாமா? எருசலேம் அப்பத்தின் வீடு இந்த சர்ச்சு தான். தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த அழகான திருச்சபை இந்த சர்ச்சு தான், இந்த தேவாலயம் தான். இதை நம்ம விட்டுட்டு வேற எங்க நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம்? சிலர் சொல்றத நான் கேட்டிருக்கேன், ஆவிக்குரிய சபைக்கு போறோம் அப்படிங்க. சிலர் சொல்லுவாங்க அங்க போறோம், அது சொல்லவும் தெரியாது, அங்க போறோம். சிலர் சொல்லுவாங்க இங்கதான் பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர் பேரு ஆறுமுகலைன்னு ஏழு எதோ சொல்றாங்க. எதுக்கு அங்க போறோம்? ஒரே போராட்டமா இருக்கு. என் மகனுக்கு நோய் மேல நோய் வந்துகிட்டே இருக்கு. என் புருஷன் அதுக்கு மேல இருக்காரு. அதுக்குதான் நான் அவனுக்கு வந்து டைரக்ஷன் மாறி அங்க போனேன். அங்க போனா அங்க கேட்பேன், ஒண்ணு எனக்கு ஏன் இப்படி நடக்குன்னு கேட்பேன், இல்லையா எனக்கு யார் என்ன செஞ்சாங்கன்னு கேட்பேன். கேட்டுட்டு யார் என்ன பண்ணாலும் அவங்க பேரையும் எழுதி கொடுத்து சொல்லுவேன், ஏதாவது பண்ணுங்க. இப்போ புரியுதா? எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறதுன்னா என்னன்னு? போகவே கூடாது. அப்பா வீட்டை விட்டுட்டு எங்கேயுமே செய்யக்கூடாது, போகக்கூடாது. நேரம் இங்கே தான் வரணும். இங்கே தான் எல்லாமே இருக்கு, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. ஆவிக்குரிய எல்லா சகல ஆசீர்வாதமும் இருக்கு. இங்க இல்லாத சத்தியம் எங்கேயும் இல்லை. இங்க இல்லாத சத்தியமா சொல்லுங்க. காலையில் ஜெபம் இருக்கு, நைட்டு ஜெபம் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. ஆனா சிலர் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்க ஓடுறாங்கன்னா அவங்க புரியுது. அப்படி ஓடினதுக்கு என்னாச்சுன்னா கல்லறையில் அகப்பட்டான். அதுங்க இயேசு விட்டு ஆலயத்தை விட்டு நம்ம எங்க போனாலும் யார் கையில தான் அகப்படுவோம்? கல்லறையில. ரெண்டாவது என்ன நடக்கிறாங்க? முதலாவது இழக்கிறது என்ன தெரியுமா? ரட்சிப்பின் வஸ்திரம். இன்னைக்கு அநேக சபைகள் உருவாயிட்டு அதிக ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்புக்கு உள்ளாகாத படிக்கு, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாகாத படிக்கு உங்களில் அநேக போதகராக இருக்க வேண்டாம்னு பரிசுத்த பவுல் நமக்கு ஆலோசனை கூறினார். தெரியுமா? இன்னைக்கு வேதாகமத்தை படிக்காமலே, வேதாகமத்தை குறித்து அறிந்துகொள்ளாமலே இன்னைக்கு சபை நடத்துகிறார்கள். சபையில் என்னன்னு தெரியாமலே சபை நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. அநேக சபைகள் உருவாகி இருக்கு. இந்த ரட்சிப்பை நம்ம இழந்து போவோம். நான் நிறைய பார்த்துட்டேம்மா, நிறைய பார்த்துட்டேன். ஒரு சகோதரி அப்படிதான் ஓடுனாங்க ஆவிக்குரிய சபையை வீட்டுக்கு.
நான் கேட்டேன், அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, என்ன படிச்சிருக்காங்க, எப்படி அவங்க போடுகிறாங்க. நம்ம தான் ரெவரண்ட்னு சொல்லுவோம், அவங்க பாஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியல, எதுவுமே சொல்ல தெரியல, ஏபிஎஸ்எல் எதுவுமே தெரியல. ஆனால் அவங்க பாஸ்டர் அவ்வளோதான். நான் போகணும், வாரம் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க. அப்படியே சரி. கடைசியில் ஒரு நாள் என்கிட்ட வந்து அழுதாங்க. என்னன்னு கேட்டால், நடுராத்திரி சுடுகாட்டில் போய் அவர் ஏதோ பண்ணுறாரு. இது யார் சொன்னா அப்படின்னு அவர் கூட இருக்கிறவர் தான் சொன்னாங்க. அன்பானவர்களே, மேய்ப்பன் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். ஆட்டுத்தோலை போர்த்திட்டு வருது. என்னது வருது? ஓனாய் வருது. இந்த அம்மா கணவரை இழந்த ஒரு தாய். இந்த பாஸ்டர் அவங்க வீட்டுக்கு போறது ரொம்ப இறக்கமா அன்பா கேட்டாங்க அவங்ககிட்ட. அது இல்லாம சிலர் நினைச்சுறாங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க கணவர், இவங்க தனியா இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. பூமியில கர்த்தர் அவங்க எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு? தனியான ஆலயத்தை கொடுத்து பாதுகாப்பா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாதுகாப்புல நம்ம இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரட்சிக்கும் வஸ்திரத்தை இழந்து போவோம். மூணாவது என்ன நடக்க பாருங்க, காயப்படுத்தி குற்றுகிறாய். அதாவது அவங்கதான் சோழ முடிய போகுது, செத்து போயிடுற அளவுக்கு விட்டுட்டு எல்லாமே எடுத்துட்டு முடிஞ்சிட்டு விட்டுட்டு ஓயே கிடையாது. அப்பொழுது அந்த வழியாய் விலகி போயிட்டாங்க. ஆசாரியர் வந்தாங்க, கண்டுக்கிறவே இல்லை. அடுத்து ஒருத்தர் வராங்க. போயாச்சு. இந்த சமாரியன் பிரயாணப்பட்டு வருகிறார். அவர் தற்செயலாக வரவில்லை. ஏதோ வழியில போற நேரத்தில் அப்படி எட்டி பார்க்கவில்லை. பிரயாணப்பட்டு வருகிறார். என்ன பிரயாணம் தெரியுமா உங்களுக்கு? தன் ஜீவனை கொடுக்கும்படியாக எருசலேமுக்கு போவோம் வாருங்கள், மனுஷகுமாரன் பொல்லாதவர்களுடைய கையில் ஒப்புக்கொடுக்க போகிறார், பாடுபட போகிறார், வாரினால் அடிக்கப்பட போகிறார், துக்கப்பட போகிறார், அவமானம் முண்டையில சிலுவையில தொங்க போறாரு, மறிக்க போறாரு, மூன்றாம் நாள் உயிரோட எழுதுக்க போறாரு. இப்படி ஒரு பிரயாணப்பட்டு போய்கொண்டிருக்கிற அந்த சமாரியன் என்ன செய்கிறார்? வாசிங்க. அவனை கண்டு அவருடைய பிரயாணத்தில் அவர் நம்மை விட்டுவிட்டு போகவில்லை. நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக மனது உருகி, மூன்றாவதாக கிட்ட வந்து பாருங்க, கிட்ட வந்து காயங்களை எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி கரங்களை தட்டி நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஹல்லேலூயா. தேடி வந்தாரு, காரியங்களை கட்டினாரு, காயத்துக்கு இன்னைக்கு திராட்சரசம் வாழ்ந்தாரு. தன் சுய வாகனத்தில் அடுத்தவங்களை கூப்பிட்டியோ என்ன உன் வண்டியை ஏற்றுனா சொன்னாரு. சுய வாகனம் எது? சரியா ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு பரிசு. சரியா போதனை செஞ்சிருக்கேன்னு அர்த்தம். இல்லைன்னா நான் எதுவும் தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்துவுக்கு சுய வாகனம் எது? ஹல்லேலூயா. நான் பார்த்த
இன்னைக்கு இயேசு என்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, சரியான அந்த வாலிப வயதுல அந்த தோல்ல சுமக்க முடியும். அந்த பாரம் எவ்வளவு பாரம் தெரியுமா? அந்த சிலுவை பாரம் எவ்வளவு வெயிட்டு தெரியுமா? அதை தூக்கி சமக்கணும்னா வயசானவங்களால முடியாது, சின்ன பிள்ளைகளாலையும் முடியாது. ஆகவே நான் சரியான அந்த வயதில மதிக்க வேண்டியதாகி போயிடுச்சு. ஒரே ஒரு காரணம், எனக்காக அந்த சிலுவையை தூக்கினார். இந்த தோழில் அவர் தூக்கினார். சுய வாகனத்தில் ஏற்றி வாசினேன். சத்திரத்திற்கு கொண்டு போய் சிலுவையில் அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து சம்பாதித்த சத்திரம். அது என்ன சத்திரம்? சிலுவையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சத்திரம். அது என்ன சத்திரம்? மூளைகள் யாரு? அப்போ எது சத்திரம்? எது? இதுதாம்மா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சத்திரம் என்னது? இப்ப புரியுதா? சத்திரம் என்னது? அம்மா விட்டுட்டு போல அவருடைய ஜீவனை கொடுத்து அவரே சபைக்கு அஸ்திபாரமாக மாறி இன்னைக்கு அவர் மேல நாம நின்றுகிட்டு இருக்கோம். இந்த சபை அவர் கட்டினது, அவர் ரத்தம் செஞ்சு கட்டினது. அதுல கொண்டு வந்து நிட்டு வாசிங்க. அவனை பராமரித்தான். எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வரல, சபையை உருவாக்கி சபைக்கு மூளைகளாக அவர் இருந்து சபைக்கு அஸ்திவாரமாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த சபையை சட்டனமாக உருவாக்கி இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை பராமரித்து அவர் சொல்றாரு. மறுநாளிலே தான் புறப்படும் பொழுது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தை, ஆமா 2 பணம் எழுதுமா? இதுக்கும் ஆன்சர் சொல்லிங்கன்னா கிஃப்ட் எவ்வளோ? இதுக்கு ஒருத்தர் ஆன்சர் சொல்றாங்க, அதுக்கு சொல்றாங்க. 2 பணம் என்னது? 2 விறகு பொருட்கள் யாரு? நானும் என் மகனும் சாப்பிட்டு சாக போறோம்னு சொன்னா, இந்த 2 பணத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு சாக முடியுமா? புதிய பாடு பழைய பாடு என்கிற 2 பணத்தை சத்துருதான் கையிலே கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்து. இப்ப யாரு சத்துருதான்? ஐயா தான் சத்துருதான். சும்மா நம்மளை கொண்டு அவங்களோடு விட்டுட்டு போகல, வெறுமனே ரட்சிப்பை மட்டும் உங்களுக்கு எனக்கு சம்பாதி செஞ்சுட்டு எப்படியோ போகன்னு போகல. சத்திரா தன் கையில இந்த வேத புஸ்தகம் புடமிடப்பட்டதா இருக்கிறது. வேத புஸ்தகம் சும்மா ஒன்றும் இல்லை, அது யாரோ எழுதுறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் எழுதின வார்த்தைகள். பரிசுத்த ஆவியானவர் யாரு? இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னுடைய ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தைகள் இது. இந்த வார்த்தையை சத்திரதான் கையில என்ன செய்தாரு? கொடுத்து வாசிங்க. நீ இவனை விசாரித்துக் கொள், நீ இவனை விசாரித்துக் கொள். ஐயா 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 போகிற ஐயா, நீங்க தான் சத்திரதான், உங்க கையில கத்தரிக்க கொடுத்துட்டு நீ என் பிள்ளைய விசாரிச்சிக்க, இதை வச்சு விசாரிச்சிக்க, இதை வச்சு விசாரிச்சிக்க. இப்படி சொல்லி ஒப்படைச்சிருக்காரு உங்களையும் என்னையும். யாருக்கு கீழே நம்ம இருக்கணும்? இவங்களுக்கு கீழே தான் நம்மளை விட்டுட்டு போயிருக்காரு. இவங்களுக்கு மேல நம்ம போக முடியாது. இன்னைக்கு அநேக சபையில் சீரழிவு. ஏன்? தகப்பனுக்கு கீழ்ப்படியறது இல்லை, ஒரு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறது இல்லை. துணிகரமா செயல்படுகிற சபைகள் அநேகம் இருக்குது. அப்ப என்ன பண்ண முடியும்? நமக்கு நாமே மண்ண வழி போட்டுட்டு நான் இப்படிதான் இருப்பேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இங்க நான் கணக்கிக்கிறேன். அவங்க சரியில்லைன்னா கர்த்தர் கணக்கிக்கிறேன். ஆனா அவங்கள வேதனைப்படுத்தவோ அவங்கள பேசவோ நமக்கு ரைட்ஸ் கிடையவே கிடையாது.
வாசிங்க. அதிகமான ஏதாயிலும் ம். உங்களுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, இந்த 2 பணத்தை கையில் கொடுத்துட்டு இதை விட நீ அதிகமாக ஏதாவது செலவழித்தா நான் எப்போ வருவேன்? திரும்ப வருவேன். இம்மா இந்த 2 பணத்துக்கு மிஞ்சி எதையாவது செஞ்சிட முடியுமா? இந்த புஸ்தகத்துக்கு மிஞ்சி நமக்கு ஏதாவது போதனை கொண்டு வேண்டிய புஸ்தகம் இருக்கு அந்த பூமியில் இல்லை. ஆனால் கூட தகப்பனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நம்மளாம் ஒன்று செஞ்சுட்டு நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன் பெருமைச்சிட்டு இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் பிறந்த நாள் அன்னைக்கு 4 பேருக்கு துணியெல்லாம் எடுத்து கொடுப்பேன். அது என்ன பெருமை? பெருமையிலே வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. உண்மை நம்ம அந்நியமான பெருமை நமக்கு வருது. நான் செய்கிறேன், நான் கொடுக்குறேன், நான் விற்கிறேன், நான் தான் பண்ணுறேன். ஆனால் இங்கே அவர் சொல்லிட்டு போறாரு, நான் திரும்ப வருவேன். இதுக்கு மிஞ்சி ஏதாவது நீ செலவழிச்சிருந்தீங்கன்னா செலவழிச்சிருந்தா நான் திரும்பி வரும்போது அது உனக்கு தருவேன். ஒரு நாள் ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாமும் எதிர்கொண்டு போவோம். நம்பிக்கையா? அப்போ உயிரோடு இருக்கிற நாம எதிர்கொண்டு போகணும்னா அவருக்கு அடங்கி உடங்கி இந்த சக்கரத்துக்குள்ள இருக்கணும். நோவா வேலையை ஒன்று பண்ணாரா இல்லையா? எல்லாமே உள்ள போச்சு. அது ஒரு மோசமானது. இது கரெக்டாக சொல்லணும். பரிசு ஐயாவுக்கு ஏன் தெரியுமா? அவங்க என்ன 2 காசை கொடுத்துட்டாரு பேசலாம். அதனால அது மோசமானது. என்னது? மரமுத்தி பறவை இருக்கா? அது அங்கே சொல்லி முடிச்சா அடைக்கு உடைக்கிட்டு தானே இருந்துச்சு. சிங்கம் அங்கே இருந்துட்டு மாணவர்கள் அப்படின்னு இருந்தது. எல்லாம் அவங்கவுங்க காலையே கட்டிட்டு நீட்டாக தானே இருந்தாங்க. 40 நாள் அது போல அந்த தண்ணி வத்திக்கிட்டு எல்லாம் வெளியே வரவே ஒரு வாரம் ஆகி போச்சு. சோழி முடிஞ்சு இங்கே என்ன வாங்க போடுறோம்? இருக்கிறது 4-5 குடும்பம். இந்த குடும்பத்தில் நீங்க மரமூத்தி பறவையா? கொத்த போறீங்களா? ஓட்ட விட போகுதா? படகு மூழ்க போகுதா? இல்லை. நான் என்னுடைய சுயத்தை எல்லாத்தையும் சிறுவை வேலை செஞ்சேன் வச்சுட்டேன். பவுல் சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் சிறுவை வச்சுட்டேன். இனிமேல் நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார். அந்த வாழ்க்கை தான் நம்ம வாழணும். எல்லாரோடும் சமாதானமா. குறிப்பாக கற்று இன்னைக்கு சொல்ல அதுதான், நான் என் மகனை நான் வச்சிருக்கிறேன் உங்களை விசாரித்துக் கொள்ளும்படியாக, இதிலிருந்து உங்களுக்கு போதனையை சொல்லும்படியாக, இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அதுதான். அவர் திரும்ப ஒரு நாள் ராஜாவை ராஜாவாக வரப்போகிறார். நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். நம்ம எழுந்திருப்போமா? நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? ஏசப்பா, என் சுவாமத்தை நான் மாற்றணும்ப்பா. நானும் இந்த பேருக்குள்ள இருக்கிறேன், இந்த சட்டத்துக்குள்ள இருக்கிறேன். நீங்க எனக்காக மறைச்சிருக்கீங்கப்பா. யாருமே செய்யக்கூடாத ஒரு பெரிய காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்கப்பா. இது நான் உணர்றேன்ப்பா. ஒப்பு கொடுப்போமா? எனக்கு இறக்க செய்யுங்கப்பான்னு கேட்போமா? இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டாய். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டாய்.
அப்பா என்னை மன்னிச்சிருங்க. என்னை மன்னிச்சிருங்க. பெரிய தப்பு பண்ணிட்டப்போ என் சுயத்துல நான் நிற்க முடியாதுப்பா. நான் நினைச்சேன் நான் பொறுப்பு நேசிக்கிறேன், மரணம் வந்தாலும் நான் கூட இருப்பேன்னு சொன்னேன். ஆனா என் சுயத்துல நான் நிற்க முடியலப்பா. நான் தோத்து போயிட்டேன். ஒத்துக்குவோமா? நான் தோத்து போயிட்டேப்பா. உலகத்துடைய அன்புலாம் வேற ஆசைப்பட்டுட்டேப்பா. அது சிறுவீடு அனாதையா யாரும் இல்லாம எங்க அப்பாவுடைய சரீரம் பிடிக்கப்பட்டிருந்துச்சு. கழுகுகள் காகங்கள் எப்ப சாவாரு அவரை பிச்சு சாப்பிடலாம்னு சொல்லி வந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய மரணம். அவர் என்ன பாவம் செஞ்சார்? நம்மை நேசித்தது பாவமா? நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ளணும் நினைச்சது பாவமா? யாருடைய அன்புக்கும் ஒரே மகளே, யாருடைய அன்புக்கும் ஓடிட்டு இருக்கிற மகளே, அப்பாவோட அன்பு மாறிச்சியே. உனக்காக ரத்தம் சிந்தி கதவிட்டது பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு என்று சொல்லி மன்னிப்பு நமக்கு கொடுத்துட்டு போனாரே. அவரை விட்டுட்டு நம்ம எங்க போக? அந்த தகப்பனை விட்டுட்டு நம்ம எங்க போக முடியும்? ஒப்பு கொடுப்போமா? அப்பா பெருமை போல நம்ம மனங்கள் சென்று வந்திருக்கேப்பா. நாம கலகரத்து சாட்சியமா இருப்பேப்பா. எனக்கு ஒரு பாக்கியம் தாங்கப்பா. என் கையை விடாம பிடிச்சிருப்பேப்பா. அவர் கடைசியா உடனே ஒன்று கேட்டார், குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ இடத்தில் அன்பாயிருக்கிறாயா? 3 தரம் கேட்டாரு. 3 தரம் அறிவித்த பேதுருவை பார்த்து அவர் சொன்னார், நான் அன்பாயிருக்கிறேன் என்பதை நீ அறிவீர். ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய வாழ்க்கையை நம்ம இருதயத்தை அவளுக்கு ஒப்பு கொடுப்போமா? இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேற, இனி நம்ம வாழ போற வாழ்க்கை வேற. என்னோட போனை நான் உங்ககிட்ட தந்துடுறேன்ப்பா. என் டிவியை நான் உங்ககிட்ட தந்துடுறேன்ப்பா. என் சுயத்தை நான் உங்ககிட்ட தந்துடுறேன்ப்பா. எல்லாத்தையும் குடி தோண்டி புதைச்சிருப்பா. நீரில் மகிமைப்பட வேண்டும். என்னை உங்களுடைய ஜீவனை கொடுத்து உருவாக்கி அந்த சபையில வைத்திருக்கிறீங்கப்பா. நன்றி ஏசப்பா. நான் அதற்கு பாத்திரமாய் நடந்து கொள்வேன். நான் அதற்கு பாத்திரமாய் நடந்து கொள்வேன். பேதர் மரித்தது எப்படி நமக்கு தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். நானும் அப்படி வாழணும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் உங்களுடைய இதயத்தில் கைகளை வைத்துக் கொள்ளுங்க. அப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் என்னை காத்துக் கொள்ளுங்க. என் சுயத்தில் நான் நின்று பார்த்தேன், உள்ளது தெரிப்பா, பாவத்துக்குள்ளே போறப்பா. ஒரு ஸ்டெடி மைண்டா என்னால் நிற்க முடியலப்பா. எங்க வீட்டுக்குள்ளேயும் பாவம், எனக்குள்ளேயும் பாவம். இதுதானே சரி, பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேப்பா, மன்னிச்சுக்கோங்கப்பா. நான் இனி ஸ்டெடியா நிற்கப்பா, உங்க பக்கம் நிற்கட்டுமான்னு சொல்லுவோமா? அன்பானவர்களே, அநேக தேவனுடைய கருத்துல அற்புதத்தை பெற்றிருக்கிறீங்க. இப்ப கூட 1000 தேவதூதர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. தேவ ஆவியானவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய அளவிலான ஆசீர்வாதமும் அக்னி அபிஷேகமும் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? நீங்க பெற்றுக் கொண்டீங்க. இனிமே உங்களுக்கு தோல்வி கிடையாது. இனிமே உங்களை யாரும் துக்கப்படுத்த முடியாது. நீங்க பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தோடு வீட்டுக்கு போங்க. இந்த மாதம் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டு நிச்சயமாக சாட்சியா இருப்பீங்க. அன்பின் பரலோக பிதாவே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்காக நன்றி.
பரலோகமே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததை நான் பார்க்கிறேன்ப்பா. பார்க்கிறப்பா, நன்றிப்பா, 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 நன்றிப்பா. ஒவ்வொருத்தருக்காக நன்றி, 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 நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. எல்லாரும் கடவுளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா, உமக்கு நன்றி, 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 நன்றி. அளவில்லாத ஆசீர்வாதம் உங்க சிரசிக்குள்ள என்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய அக்கினி விழுந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் முடிந்தது பாருங்க. யுக நாட்கள் முடிந்தது. நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நீ என் கண்மணி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லாமல் தைரியமாகும். உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதை அவர் வாய் சொல்லிட்டு ஆவியானவரே, வந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.